சார் வணக்கம். இப்போ இந்த மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? இன்னும் எத்தனை கிராமங்கள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இது உங்க ஊரு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி. அதான் இப்போ என்ன அப்படின்னா, யாருக்குமே கான்டாக்ட் இல்லை. நாங்களா போய் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய கிராமங்கள் உள்ள இருக்கு. அவங்க என்ன ஆனானே தெரியல. ஏன்னா இங்கே வந்து மங்களக்குறிச்சி, உண்டியலூர், நிறைய எனக்கு நான் ஆகமங்கலம், செக்கூர் நிறைய ஊர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம இப்போதான் வந்து போட்டு வந்து நம்ம இறங்கி போய்கிட்டு இருக்கோம் உள்ள. ஏன்னா என்ன பிரச்சனைனா இங்கே எல்லாமே வயல் மத்தியில் இருக்கும், அதுக்கு மேலே தான் கிராமங்கள் இருக்கும். அதனால வந்து எல்லா ரோடு கீடு எதுவுமே கிடையாது. ஒன்று ஹெலிகாப்டர் பண்ணி இப்போ போட்டு வந்திருக்கு, போட்டில் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்த்தா தான் யார் என்ன இருக்காங்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ மோசமான சூழல் இருக்கு. இது என்ன சொல்றது, அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அழிவு அவங்களுக்கு. உயிர் மட்டும் தான் வச்சு என் பாய்க்கு எப்படியோ கஷ்டப்பட்டு உயிரை மட்டும் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. உயிரை தவிர எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்க வச்சிருந்த உடைமைகள், அவங்க வச்சிருந்த சக உயிர்கள் கூட, ஆடு மாடு கூட போயிடுச்சு கிட்டத்தட்ட. அவங்ககிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தான், நம்பிக்கையும் மட்டும்தான். எப்படியாவது யாராவது வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நீங்க காலையிலிருந்து சில ஊர்களுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த ஊர்களில் மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? அவங்க எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி சார் இருக்கு? இல்ல, அது மக்களை பார்க்க போயிட்டு இருக்கோம். NDRF வந்திருக்காங்க. அவங்க கூட மக்கள் இப்பதான் இறங்கி பயங்கரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல வெளியே கொண்டு வரணும். முதல்ல அவங்கள முல்லா வந்து, ஏன்னா 4 நாளா தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிறது. சாப்பாடும் கிடையாது அவங்களுக்கு. இப்போ NDRF சேர்ந்து நம்ம வந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். முதல்ல வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும் அவங்க தான் சொல்லணும். நம்மளோட ஒரே நோக்கம் வேலைங்கிறது விஷயங்கிறது அவங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்க என்ன இருக்காங்களா, என்ன பிரச்சனை அவங்க தெரிஞ்சுக்கிறது. இப்போ இங்க இந்த கிராமத்தை கூட இறந்து மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள் என்ன சொல்றாங்க சார்? மக்கள் முதல்ல வந்து எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மக்களுக்கு போகணும். ஏன்னா மக்கள் இப்போ போகிற இடத்துல வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கல. அந்த ஊர் என்னாச்சு, இந்த ஊர் என்னாச்சு, அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களா அப்படிங்கிற பயத்தை தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே சேஃப் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற இடம் தகவல் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இப்போதைக்கு இப்போ முதல்ல அவங்களுக்கு அவங்க உயிர் தேவை. அவங்களோட உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருமே வந்து நார்மலாக வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். இப்போ இடமே இவ்வளோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இவ்வளோ கிராமங்கள் இப்படி சூழ்ந்திருக்கும் போது அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெளியே போகணும். முதல்ல வெளியே போய் இப்போ குழந்தை ஒரு பக்கம் இருக்கு, குழந்தைங்களை கொடுத்துருப்பாங்க, சொந்தக்காரங்க அப்பாவை பக்கம் இருப்பாங்க, அம்மாவை பக்கம் இருப்பாங்க, எல்லாமே மாற்றி இருக்காங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக சில 3 நாட்களுக்கு மேலாவே இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து அந்த பணிகளை சேர்ந்து நண்பர்களோடு பணியாற்றிட்டு இருக்கீங்க. இப்போ சமூக வலைதளங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு, ரொம்ப உங்களை பாராட்டி இது பண்ணுறாங்க. அதாவது நிறைய பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் கூட வரல, இது மாதிரி மழை நேரங்களில் இயக்குனர் வந்து சிறப்பாக செயல்படுறாருன்னு உங்களை பாராட்டுறாங்க. இயக்குனர்லாம் கிடையாது, என் ஊர் என் மக்கள் இது. நான் வந்து என்ன சொல்றது, நான் இயக்குனராக இல்லாட்டா கூட நான் இப்படி தான் அலைஞ்சிருப்பேன். நீ அது வேற, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. முழுக்க நான் வந்து என்னது என் ஊர் என் மக்கள், நான் அதுக்கு வந்து இது இயக்குனர். எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட் அந்த வேலைலாம் மறந்து போச்சு. எனக்கு அவங்க சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரணும். எனக்கு திருப்பி நான் சென்னைக்கு போனால் தான் இயக்குனர். இங்கே நான் வந்தேன், இந்த ஊரில் ஒருத்தன் தான் நான். அதனால் எனக்கு அதை பற்றி கவலை. இப்போ எனக்கு மக்கள் இப்போ என்னன்னா, உங்களுக்கு தெரியும், என்னைய ஒவ்வொரு வெளியூர்லேருந்து இங்கேருந்து கான்டாக்டே கிடையாது. வெளியூர்லேருந்து பேசுகிறோம், என்ன எங்கள் அம்மாவை காணணும், என்ன எங்கள் அப்பாவை காணணும், என்ன என் ஊர் என்னாச்சுன்னே தெரியலன்னு கத்த அழும்போது நம்ம வந்து அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு இனி தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் என் நம்பர் இருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே பலம். எல்லாரும் மாறியன்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்ல, அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. ஆமா, அவன் எங்கெங்கயோ இருந்து எந்தெந்த ஊர்லயோ இருக்கானுங்க. எல்லாரும் போன் பண்ணி என்னங்கும்போது அந்த வலி வேதனையும் அதை அனுபவிச்சா தான் தெரியும். இங்கிருந்து வெட்டல் நின்று பேசுறதுக்கும் தண்ணிக்குள்ள நின்று தத்தளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் அங்கிருந்து கதறான், எப்படியாவது போனேன், எங்கேயாவது போனேன்னு சொல்றான். அதுக்குதான் வந்து வேலை நடந்துட்டு. நிச்சயமா ஒரு வலியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம் சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ அமைச்சர் உதயநிதி அவர்களோட நீங்கள் முதல் நாள் வந்து அந்த களத்தில் நின்று எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் காட்டக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வருது. அதை வந்து பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து அமைச்சர் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, எவ்வளவோ அதிகாரிகள் இருக்காங்க, வருவாய்த்துறை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்தது சார்? நீங்கள் வந்து என்னென்ன ஊர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறதுக்காக வந்திருந்தீங்களா? என்ன நடந்திருக்கு சார்? நான் அங்கே இருக்குங்க. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க சார்னு சொன்னேன். அவர் என் ஃபோனை கேட்ட உடனே, என் கதறில் கேட்ட உடனே அவர் கிளம்பி வந்துட்டார். அது என் ஊர், என் மண், என் நிலம். அது நான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. ஓகேங்களா? அங்கே இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சேலத்தில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணி சார் உடனே கிளம்பி வாங்க, ரொம்ப மோசமாக சொன்னேன். அவர் திருநெல்வேலியை பார்வையிட்டு இருந்தார். கிளம்பி என் ஊருக்கு வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். கிளம்பி வந்து நான் கதறின கேட்டு கிளம்பி உடனே வந்தார். வந்து அவ்வளோ விஷயத்தையும் விளக்கி சொன்னேன். இது வந்து உள்ளே போகிறதுங்கிறது பெரிய விஷயம் சார். நம்ம நினைக்கிற மாதிரி நிலம் கிடையாது. இது முழுக்க நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதி. நீரை நம்பி தான் மக்களே வாழ்றாங்க. இங்கே நீருங்கிறது வந்து பயம் கிடையாது. நீருங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஆனால் இவ்வளோ நீர் வருமோ எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? அவங்க மழை பெய்து வானத்தை பார்த்து தான் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதை வந்து என்னென்ன மாதிரி ஊர்கள் இருக்குது, எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லி
இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.